எக்ஸசைஸ் நம்பர் 1.4 இதில் 7th கொஸ்டின். அதில் வந்து கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா என சோதிக்க உன் விடைக்கான காரணத்தை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், f is a function that math from r tends to r ஆனது f of x is equal to 2x plus 1. f ஆனது rலிருந்து rக்கு உண்டான ஒரு சார்பு, மேலும் f of x is equal to 2x plus 1 என வரையறுக்கப்படுகிறது. சரி, இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். இருபுற சார்புன்னு என்னது? இருபுற சார்புன்னு என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் எப்படி இருக்கணும்? மேல் சார்பாகவும் இருக்கணும். அப்படித்தானே? அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம். சரி, ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? அதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். இதுலேயே வந்து f of x1 f of x2 ரெண்டையும் சமப்படுத்தி அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்குண்டான விடை வந்து x1 is equal to x2 அப்படின்னு கிடச்சின்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அப்போ இதுக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். அப்போ 2 சார்பு எடுத்துக்கலாம். f of x1 f of x2 ரெண்டு எடுத்து ரெண்டையும் சமப்படுத்தலாம். சமப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். அப்போ f of x அப்படின்னா 2x plus 1. அப்போ f of x1 என்ன வரும்? 2x1 plus 1. f of x2 என்ன வரும்? 2x2 plus 1. சரி, இந்த 1 அது இங்கே வந்தாலும் சரி, இது அங்கே போனாலும் சரி மைனஸ் ஆயிரும். அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? 2x1 is equal to 2x2. இருபுறம் 2ஆல் வகுத்து விடலாம், டிவைட் பை 2. அப்போ 2 பக்கமே 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும்? x1 is equal to x2. நம்ம என்னென்ன எடுத்து சமப்படுத்தினோம்? f of x1 is equal to f of x2 எடுத்தோம். அதை சால்வ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? x1 is equal to x1 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம படம் போட்டு பார்த்தோம்னா, அம்புக்குறி படம் போட்டு பார்த்தோம்னா 1க்கு 1 மதிப்பகத்தில் ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா துணை மதிப்பகத்தில் அது ஒரு உறுப்புக்கு மேப் ஆகும். சரியா? அப்போ கண்டிப்பாக இது என்னது? தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். சரியா? அப்போ இது முடிஞ்சுது. அடுத்து என்ன செக் பண்ணணும்? மேல் சார்பான்னு செக் பண்ணணும். மேல் சார்புன்னு என்னது? மேல் சார்பு அப்படின்னா ஒரு மதிப்பகம் ஒரு துணை மதிப்பகம், துணை மதிப்பகத்தில் எந்த உறுப்பும் மீதம் இருக்கக்கூடாது. அப்படிதானே? துணை மதிப்பகத்தில் எந்த உறுப்பும் மீதம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது மேல் சார்பு. அப்படி இல்லையா அது என்னது? உட்சார்பாக மாறிடும். அப்படி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, அப்போது இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மதிப்பகம் ஆர் மெய்யன், துணை மதிப்பகம் மெய்யன் தான். நம்ம அவ்வளவு எண்களை நம்மளால் போட்டு பார்க்க முடியுமா? அதையும் நம்மளால் போட்டு பார்க்க முடியாது. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், இங்கேயும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் 0, ஒரு -1 -2 -3 1 2 3 -4 -3 -2 -1 0 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து தசம எண்களும் வரும், விகிதமுறு எண்களும் வரும், விகிதமுறா எண்களும் வரும். அனைத்து எண்களும் உள்ளே கலந்து தான் வரும். சரியா? சரி, அதாவது புள்ளி வச்ச எழுத்தும் வரும், பகுதி தொகுதியில் உள்ளடங்கிய பின்ன எண்கள் விகிதமுறு எண்களும் வரும், விகிதமுறா எண்கள் வரும். அனைத்து எண்களையும் உள்ளடக்கியது தான் என்னது? மெய்யெண். இப்போ அத்தனையும் நம்ம ஒன்றா போட்டு பார்க்க முடியுமா? போட்டு பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த f of x இருக்கு இல்லையா, f of xன்னு சொல்லலாம், நம்ம இல்லைன்னு சொல்லிக்கலாம், yன்னு சொல்லிக்கலாம். y is equal to 2x plus 1. y is equal to 2x plus 1. இப்போ இந்த 2x plus 1லேருந்து 1 இந்த புறம் கொண்டு வந்துடலாம். அப்போ y minus 1 is equal to 2x. அடுத்து 2ஐ வலதுபுறமாக இருந்து இடதுபுறமாக கொண்டு வந்துடலாம். அப்போ வலதுபுறம் பெருக்கலாக இருக்கா, இடதுபுறம் வரும்பொழுது என்னவா மாறிடும்? வகுத்தலாக மாறிடும். சரி, இப்போ இங்கே வரலாம். இது எல்லாமே எக்ஸ், ஏன்னா மதிப்பகம். இது எல்லாமே என்னது? ஒய். அப்போ ஒய்யில் நம்ம வந்து ஒரு உறுப்பு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு பக்கம் நான் ரப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற உறுப்பில் என்னது? எக்ஸு.
அந்த எக்ஸ் எப்படி இருக்குது, ஒய் மைனஸ் 1/2 அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கா. சரி, நமக்கு வந்து மேல் சார்புன்னு என்னது, துணை மதிப்பகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளும் முன் நிழல் உருக்கள் இருக்க வேண்டும். எதுவுமே மிச்சம் இல்லாமல் எல்லாம் இந்த பக்கம் மேப் ஆகிருக்கணும், அப்படி தானே. சரி, இப்போ ஒய்க்கு பதிலாக நான் ஒரு 1ன்னு கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்குல்லையே, அந்த ஒய்க்கு பதிலாக 1 போடுங்க, 1 - 1/2. அப்போ 1 - 1 0, 0/2 0. அப்போ ஒயில் வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 0 இருக்கும் இல்லையா, அப்போ 0 மேப் ஆகும். சப்போஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுங்க, இதில் கொண்டு போய் போடுங்க, இல்லை இங்கேயே போடுங்க. 1க்கு பதிலாக 2ன்னு போடுங்க, 2 - 1/2, அப்போ 1/2. அப்போ சப்போஸ் நம்ம ஒயில் 2ன்னு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு முன் நிழல் உரு இருக்கும், என்னது 1/2. இந்த மாதிரி துணை மதிப்பகத்தில் எந்த ஒரு உறுப்பு எடுத்தோம்னாலும் அதுக்கு வந்து மதிப்பகத்தில் நிழல் உரு இருக்கும். சரியா, அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, மேல் சார்பு. அப்போ இங்கே நம்ம எழுதணும், என்ன எழுதலாம், துணை மதிப்பகம் ஆரில் y belongs to R என்ற ஒவ்வொரு உறுப்புக்கும் x is equal to y minus 1/2, அதுவும் Rல தான் இருக்கு என்ற முன் உரு இருப்பதால் f ஆனது ஒரு மேல் சார்பு ஆகும். சரியா, அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம், ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம், மேல் சார்புன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லிடலாம், therefore f ஆனது இரு புற சார்பு ஆகும். சரியா, சரி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நிறுத்தி நிப்பாட்டி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்தது இரண்டாவது கேள்வி, f ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கு உண்டான ஒரு சார்பு, மேலும் f of x is equal to 3 - 4x² கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும், ஒன்றுக்கு உண்டான சார்பானு பார்க்கணும், அதே நேரத்தில் மேல் சார்பானு பார்க்கணும். ஒன்றுக்கு உண்டான சார்பான்னு நம்ம முதல்ல செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், ரெண்டு சார்புகள். அப்போ f of x1 என்ற ஒரு சார்பு, f of x2 என்ற ஒரு சார்பு எடுத்துக்கலாம். அப்போ இதில் கொண்டு போய் போட்டு பார்க்கலாமா. அப்போ 3 - 4x1², 3 - 4x2². இந்த மூன்று அந்த மூன்று என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மீதி -4x1² -4x2². இந்த -4 கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது, x1² is equal to x2². இப்போ நம்ம இது இருபுறமும் வர்க்கமூலம் எடுத்தோம்னா, இருபுறமும் வர்க்கமூலம் எடுத்தோம்னா இது என்ன ஆயிரும், +r - -x1 இதுவும் +r - x1 +x1க்கு +x2வா, சரி, +x1க்கு +x2 -x2 வந்துடும், -x1க்கு +x1 +x2 வந்துடும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது இதில் கொண்டு போய் போட்டு பார்க்கணும். என்ன அப்படின்னா, -1 போடலாம், 0 +1 மூன்று உறுப்புகள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு -1ன்னு போட்டு பார்க்கலாம். இதில் இது x, இது வந்து f of x, இல்லைன்னா ஒய்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ f of -1 முதல்ல போட்டு பார்க்கலாம். இந்த x வர இடத்துல -1 போடணும். அப்போ என்ன வருது, 3 - 4 × -1 the whole square. எக்ஸுக்கு பதிலாக -1 பிரதிக்கிட்டாச்சு. அப்போ 3 × -4 × -1 வர்க்கப்படுத்தினால் ஒன்றே தான். அப்போ 3 - 4 is equal to -1. அப்போ -1 போட்டால் நமக்கு என்ன கிடச்சிது, -1 கிடச்சிருச்சு. இதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். நமக்கு என்ன நம்பர் வேணுமோ அத்தனை நம்பர் எழுதிக்கலாம். இப்போ f of 1 போட்டு பார்க்கலாம். அப்போ 3 - 4 1². இந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கணும். அப்படி போடும்போது எவ்வளோ வருது, 3 - 4 × 1 4 தான். அப்போது என்ன வருது, -1 தான் வருது. அப்போ இங்கே பாருங்கள், இப்படிக்கும்
-1க்கும் -1 தான், +1க்கும் -1 தான். சரியா? அப்போது இதுலேருந்தே நமக்கு தெரியுது இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. ஏன்னா தனித்தனியாக போகணும். -1க்கு -1 என்ற ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்க வேண்டும். 1க்கு -1 வரக்கூடாது, வேறு ஏதாவது நிழலுரு தான் வரணும். சரியா? அதாவது முன் நிழலுருக்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்க வேண்டும். இங்கே வந்து 2 இருக்குது. -1க்கு -1 என்ற ஒரு முன்னுருவம் இருக்குது, -1க்கு 1 என்ற ஒரு முன்னுருவம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வர்க்கத்திலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. therefore ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. சரி, இந்த விளக்கமெல்லாம் எழுத வேண்டியதில்லை, நம்ம இங்கேயே நம்ம சொல்லிடலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்லணும்? மேல் சார்பான்னு செக் பண்ணணும். இங்கேயே சொல்லிடல இது இருபுற சார்பு அல்ல. ஏன்னா இருபுற சார்பாக இருந்தால் என்ன இருக்கணும்? ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் மேல் சார்பாகவும் இருக்கணும். இங்கே ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னு முடிவாயிருச்சு. அப்போ கண்டிப்பாக அது என்னது? இருபுற சார்பு இல்லை தான். இருந்தாலும் நம்ம மேல் சார்பாக என்ன அதையும் செக் பண்ணி காட்டணும். சரி, இப்போ மேல் சார்புக்கு போன முறை போட முடியும், அதே மெத்தட் தான். y = 3 - 4x². இந்த ஒய்யை கூட வலது பக்கம் போட்டலாமா? எங்கே போட்டால் என்ன? y தான். இந்த 3 வலதுபுறமாக கொண்டு போயிடலாம். அப்போ -4x² = y - 3. அடுத்தது மைனஸை இடம் மாற்றி விட்டுடலாம். மைனஸை இடம் மாற்றி விட்டுறது. எப்படி இடம் மாற்றி விட்டுறது? இதெல்லாம் குறியெல்லாம் மாற்றி விட்டுடலாம். குறி மாற்ற. அப்போ -4x² ஆயிரும், 4x² மாறிடும். +y என்னவா மாறிடும்? -y மாறிடும். -3 என்னவா மாறிடும்? +3 மாறிடும். சரி, நமக்கு x தான் வேணும். அப்போ 4 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ x² = -y + 3/4. நமக்கு x தான் வேணும். அப்போ 2 பக்கம் வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலம் எடுத்தோன்னா இங்கே x ஆயிரும், இங்கே நான் ரூட் போட்டு எழுதுவோமா? இந்த 3 முதல்ல எழுதிக்கிறேன், ஒய்யை பின்னாடி எழுதிக்கிறேன், /4. சரி, இப்போ நம்ம வந்து அம்புக்குறி படம் போட்டு பார்க்கலாம். போன கணக்கு மாதிரியே தான் இது வந்து ஒரு ரியல் நம்பர் தான், அதாவது மெய்யெண். இதுவும் ஒரு மெய்யெண் தான். இங்கே எந்த எண் கொடுத்தோம்னாலும் இங்கே x இருக்கான்னு நம்ம பார்க்கணும், முன் நிழல் ஒரு இருக்கான்னு பார்க்கணும். சரி, இப்போ வந்து இந்த ஒய்க்கு பதிலாக நான் 1ன்னு கொடுத்து பார்க்கலாம். y = 1 என பிரதியிட்டு பார்க்கலாம். இப்போ ரூட்டுக்குள்ளார 3 - 1/4. அப்போ என்னாச்சு? 3 - 1 கழிக்க 2 × 4. அப்போ √2/4க்கு வர்க்கமூலம் என்னது? 2. √2/2 கண்டிப்பாக வந்து இருக்கும். அதாவது ஒயில் 1ன்னு போட்டோம்னா இங்கே என்ன வரணும்? √2/2 இருக்கலாம். அப்போ 3 நிழல் ஒரு இருக்குது. இப்போ வேறு எண் போட்டு பார்க்கணும். இப்போ சப்போஸ் 3ஐ விட குறைவான ஒரு எண் போட்டு அதிகமான ஒரு எண் போட்டு பார்க்கலாம். அப்போ ஒய்க்கு பதிலாக ஒரு 7ன்னு போட்டு பார்க்கலாம். ஒய்க்கு பதிலாக 7ன்னு போட்டு பார்க்கலாம். இதில் எக்ஸுக்குள்ள அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 3 கழித்தல் 7/4. இந்த ஒய்க்கு பதிலாக 7ன்னு போட்டு பார்த்துருக்குறோம். அப்போ 3ல் 7ஐ கழிக்க -4, கீழே ஒரு 4, 2ஐ அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? √−1. √−1 வந்து மெய்யெண் தொகுப்பில் வராது. அது வந்து கற்பனை எண்ணுன்னு வந்து நீங்கள் +1 +2 போனீங்கன்னா படிப்பீங்க, அப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போது 1க்கு முன் ஒரு இருந்துச்சு, இதே 7க்கு முன் ஒரு இருக்கா? 7க்கு முன் ஒரு இல்லை. ஏன்னா -1ங்கிறது √−1ங்கிறது இந்த ரியல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த கணத்தில் வராது. அப்போ 7க்கு முன் ஒரு இல்லை. நமக்கு மேல் சார்புன்னு என்னது? துணை மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் முன்னூறு இருக்க வேண்டும். இங்கே 7ங்கிறது ஒரு ரியல் நம்பர் தான், அதுக்கு சரியான முன்னூறு இல்லை. எனவே இது என்ன? மேல் சார்பு இல்லைன்னு எழுதிடலாம். அப்போ நம்ம இங்கே எழுதணும். இங்கே எழுதிடலாமா? இது வரைக்கும் எழுதிக்காங்க, இங்கே எழுதுகிறேன். துணை மதிப்பகம் ஆறில் உள்ள ஏதோ ஒரு எண் எழுதிக்கலாம். நம்ம 7 எழுதிக்கலாம். 7 பிலாங்ஸ் டு R. க்கு மதிப்பகத்தில் முன் உரு
இல்லை. 300 என்னவா வருது? ரூட் ஆஃப் -1ங்கிற 300 இந்த மதிப்பகத்தில் இல்லை. எனவே இது என்ன சொல்லிடலாம்? எஃப் ஆனது மேல் சார்பு அல்ல. அப்போ மொத்தத்தில் என்ன சொல்லிடலாம்? அது இருபுற சார்பும் கிடையாது, ஒன்றுக்கொன்றான சார்பும் இல்லை, மேல் சார்பும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ எஃப் ஆனது இரு புற சார்பு அல்ல. சரியா? சரி, எழுதிங்க பார்க்கலாம். 8வது கேள்வி. A is equal to set of -1, B is equal to set of 0, 2. F is a function from A to B. F of x is equal to ax plus b. மேல் சார்பு, அதாவது ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை வைத்துக்கொண்டு A மற்றும் B ஆகிய 2 மதிப்புகளை காண வேண்டும். சரி, சொல்யூஷன் போயிடலாம். இதில் வந்து 2 கேஸ் இருக்கும், அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, நமக்கு தெரியும் மேல் சார்புனா என்னது? துணை மதிப்பகத்தில் எந்த ஒரு உறுப்புக்கும் நிழல் உறுப்புகள் இருக்க வேண்டும். அப்போ ஏக்கு வந்து -1 எடுத்துக்கலாம், -1 +1. பிக்கு என்னது? 0, 2. இது ஏ, இது பி. -1க்கு 0 எடுத்தோம்னா 1க்கு என்னவாக இருக்கணும்? 2ன்னு தான் இருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் எதுவுமே மீதம் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ 1க்கு மறுபடியும் 0வை போடக்கூடாது. போட்டோம்னா இங்கே 2 மீதம் ஆயிரும். அப்போ அது வந்து மேல் சார்பு இல்லாமல் போயிடும். அதனால் தனித்தனியாக போட்டுக்கலாம். -1க்கே 2 போட்டுக்கலாமா? அதுவும் போடக்கூடாது. இடது பக்கம் வந்து எதுவுமே மீதம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது சார்பே கிடையாது. அப்போ இந்த ஒரு வாய்ப்பில் நம்ம முதல்ல போட்டு பார்க்கலாம். அப்போ f ஆஃப் -1 எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு போட்டால் f ஆஃப் x என்ன கிடைக்குது? 0. எஃப்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1 என பிரதியிட்டால் f ஆஃப் x 2. சரி, அப்போ நமக்கு தெரியும் f ஆஃப் x is equal to ax plus bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப்க்கு பதிலாக எஃப்பில் வந்து எக்ஸுக்கு பதிலாக -1 என பிரதியிட்டுறோம். அப்போ எக்ஸ் ஒரு இடத்துல -1 போட்டுடலாம். அதோடைய அவுட்புட், அதாவது மதிப்பு எவ்வளவு? -1ன்னு போட்டால் 0. f ஆஃப் -1 0 தானே, இடையில இது போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்போ a பெருக்கல் -1 என்னாச்சு? -a ப்ளஸ் b is equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் f ஆஃப் 1 போட்டு பார்க்கலாம். f ஆஃப் 1 எக்ஸுக்கு பதிலாக 1 என பிரதியிட வேண்டும். அப்போ a பெருக்கல் 1 ப்ளஸ் b is equal to f ஆஃப் 1 மதிப்பு எவ்வளவு? அவுட்புட்டு 2. f ஆஃப் 1 சமம் 2 தானே? கரெக்ட், இடையில இதை போட்டிருக்கோம். அப்போ a பெருக்கல் 1 a தான், ப்ளஸ் b is equal to 2. இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ முதல் சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் நம்ம நீக்கல் முறையில் தீர்க்க போகிறோம். முதல் சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கலாம். என்னது? -a ப்ளஸ் b is equal to 0. இரண்டாவது சமன்பாடு என்னது? a ப்ளஸ் b is equal to 2. ரெண்டையும் கூட்டலாமா? ஏன்னா கூட்டத்தான் வேணும். என்னது? -a ப்ளஸ் c. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். b ப்ளஸ் b எவ்வளோ ஆச்சு? 2b is equal to 2. அப்போ b சமம் இந்த 2 கீழே போயிருமா? அப்போ 2ன் கீழ் 2. அப்போ b சமம் எவ்வளவு? 1. b எவ்வளோ கிடச்சிருச்சு? 1 என கிடைத்து விட்டது. இதை வந்து முதல் சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் இந்த b சமம் 1 என பிரதியிட வேண்டும். எது எளிமையாக இருக்குது? முதல் சமன்பாடு எளிமையாக இருக்குது, இல்லை சரி 2ல் போட்டுக்கலாம், எதில் வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ ரெண்டாவது சமன்பாடு அப்படியே எழுதலாம். a ப்ளஸ் b. இப்போ a ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக 1 பிரதியிட்டுடலாம், சமம் 2. அப்போ இந்த 1 வலதுபுறமாக செல்லும் பொழுது -1. அப்போ a சமம் 1. அப்போ a 1 எனில் b 1. இது வந்து கேஸ் 1. அதே சார் கேஸ் 1 கேஸ் 2. இப்போ -1க்கு 0, 1க்கு 2 போட்டிருக்கேன். மாறி இருக்கக்கூடாதா? மாறியும் இருக்கலாம். -1 1 0 2. -1க்கு 2 எனவும் 1க்கு 0 எனவும் பிரதியிடலாம். அப்போ போன கணக்கு மாதிரியே தான். f of x is equal to ax plus b. இப்போ f of -1 என பிரதியிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? -1.
அப்போ a பெருக்கல் -1 கூட்டல் b சமம் f ஆஃப் -1க்கு எதை நம்ம எடுத்துருக்கோம் 2ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 2. அப்போ a பெருக்கல் -1 என்னாச்சு -a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 2. இது சமன்பாடு 1 என எடுத்துக்கொள்ளலாம். இப்போ f ஆஃப் 1 போட்டு பார்க்கலாம். f ஆஃப் 1 அப்போ a பெருக்கல் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 என பிரதியிட வேண்டும் கூட்டல் b. f ஆஃப் 1 மதிப்பு 0. அப்போ a பெருக்கல் 1 a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0. இது சமன்பாடு 2. ரெண்டையும் போன கணக்கு மாதிரியே கூட்டினாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ முதல் சமன்பாட்டை இங்கே எழுதுகிறேன். -a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 2. இரண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம். a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0. a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 1 2 கூட்டலாம். அப்போ ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிரும். b ப்ளஸ் b என்னது 2b சமம் 2. அப்போ b சமம் 2ன் கீழ் 2 எவ்வளோ ஆச்சு 1. இதை வந்து முதல் சமன்பாட்டில் அது இரண்டாவது சமன்பாட்டிலே பிரதியிடும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிடும் a கிடச்சிடும். அப்போ நம்ம ரெண்டாவது சமன்பாடு எளிமையாக தான் இருக்குது, அதிலே போட்டுக்கலாம். அப்போ a ப்ளஸ் ரெண்டாவது சமன்பாடு இம்ப்ளைஸ் a ப்ளஸ் பிக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன் 1 சமம் 0. இந்த 1 வலதுபுறமாக செல்லும் பொழுது நமக்கு என்ன கிடச்சிடும் -1. அப்போ மொத்தத்தில் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏக்கு வந்து 2 மதிப்பு, 1ன்னு ஒரு மதிப்பு இருக்குது, -1ன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ தீர்வு என்ன அப்படின்னா a சமம் 1 -1, அதுவே b சமம் 1. பிக்கு ஒரே மதிப்பு தான். கேஸ் 1லேயும் 1 தான், கேஸ் 2லேயும் 1 தான். அப்போ இதோட முடிஞ்சது. எழுதிக்கங்க பார்க்கலாம். 9வது கேள்வி f of x is equal to x plus 2 x greater than 1, 2 -1 less than or is equal to x less than or is equal to 1, x minus 1 -3 less than x less than -1. இந்த மாதிரி கொடுத்தா இது பேர் கிளை சார்பு, பிரான்ச் ஃபங்க்ஷனு பேர். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சார்பை நம்ம எடுத்துக்கணும். சரியா? 1ஐ விட அதிகமான x உடைய மதிப்புகளுக்கு இந்த சார்பு எடுத்துக்கணும். -1லேருந்து +1 வரைக்கும் ஏதாவது எண் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க எக்ஸுக்கு பதிலாக, அப்போ இந்த சார்பு எடுத்துக்கணும். -3லிருந்து -1 முடிய இருக்கக்கூடிய எண்களுக்கு இந்த சார்பு எடுத்துக்கணும். சரியா? இப்போ வந்து f ஆஃப் -3னுடைய மதிப்பு கேட்குறாங்க. ஒவ்வொன்றுடைய மதிப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது இந்த 3 இருக்குல்லையே இது x, இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிருக்கா, இது எல்லாமே x இருக்கக்கூடிய எல்லைகள். அப்போ 3 அப்படிங்கிற மதிப்பு எங்கே வருதுன்னு பார்க்கணும். 1ஐ விட அதிகமாக இருக்கக்கூடிய x இந்த சார்பில் வருமா, -1க்கும் 1க்கும் இடையில் வருமா, -3க்கும் -1க்கும் இடையில் வருமா? 1ஐ விட அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த சார்பில் தான் வரும். சரியா? இங்கே நம்ம வந்து எழுதலாம், ஆனால் இது வந்து முழு எண்ணாக போயிடக்கூடாது. இது வந்து ரியல் நம்பர்னால் 1ஐ விட அடுத்த எண் என்னென்னா 1.003 எழுத முடியாது. இருந்தாலும் சும்மா ஒரு ரஃபாக எழுதுகிறேன். 1க்கு அடுத்த எண் என்னது 1.00 எடுக்க வேண்டாம், நம்ம முழு எண் எழுதி காட்டுறேன். ஒரு 2 3 4 இப்படி போகட்டும். -1லேருந்து 1 வரைக்கும். அப்போ இது வரும் -1 0 1. இது -3ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும், -1ஐ விட குறைவாக இருக்க வேண்டும். -3ஐ விட அதிகம் என்னது -2, -1ஐ விட குறைவானது என்னது அதுதான். சும்மா எழுதிருக்கணும். இது எக்ஸாக்டான வேல்யூ இது கிடையாது. சரியா? -3க்கும் -1க்கு இடையில் -2 மட்டுமா இருக்கும், அது எண்ணற்ற எண்கள் இருக்கும். சரி, இப்போ 3 எடுத்துக்கலாம். 3 வந்து இந்த 3 இங்கே வருதா, அப்போ முதல் சார்பு. அப்போ இந்த சார்பு எடுத்துக்கலாம். அப்போ f of x is equal to x plus 2 இந்த சார்பு எடுத்துக்கிட்டேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு பிரதியிடலாம். அப்போ வலதுபுறமும் 3ன்னு பிரதியிடணும். அப்போ விடை எவ்வளவு 5. அப்போ f of 3னுடைய மதிப்பு எவ்வளவு 5. முடிஞ்சா? இப்போ அதிலே ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, f of 0. இப்போ 0 எந்த சார்பில் வருது, முதல் சார்பா இரண்டாவது சார்பா இங்கே வருதா? அப்போ இந்த சார்பு எடுத்துக்கலாம். f of x is equal to 2 அப்படின்னு ஒரு சார்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிடணும்.
அப்போ இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போல், இங்கே எக்ஸ் எதுவும் இல்லை, இந்த ஒரு மாறிலி சார்பு, அப்போ 2 தான். அப்போ இதோட முடிச்சுக்கலாம். போன கணக்கில் எக்ஸ் இருந்துச்சு, அந்த எக்ஸுக்கு பதிலாக 3ஐ பிரதியிட்டோம். இங்கே எக்ஸ்ன்னு எதுவுமே இல்லை, அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். வேணால் 0x போட்டுக்கலாம், அதெல்லாம் குழப்பமாக இருக்கு, விட்டுடலாம். இப்போ மூன்றாவது கேள்வி -1.5 f ஆஃப் -1.5. அப்போ -1.5 எங்கே வரும்? -1க்கும் 1ஐ விட அதிகமாக இருக்கணும், -3ஐ விட குறைவாக இருக்கணும். இந்த கேப்பில் தான் வரும் பாருங்கள், -3 -1. அப்போ -1.5 எங்கே வரும்? இந்த கேப்பில் தானே வரும். அப்போ இந்த சார்பு எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கு தான் நான் முழுக்களாக தான் எழுதியிருக்கேன். ஆனால் பாருங்கள், பின்ன எண்களும் வருது, தசம எண்களும் வருது, விகிதம் எல்லாமே வரும். சரி, அப்போ இந்த சார்பு எடுத்துக்கலாம். அப்போ f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x -1 என்ற இந்த மூன்றாவது சார்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடணும்? -1.5 போட்டு பார்க்கணும். என்ன அதானே கேட்குறாங்க. அப்போ இடது பக்கம் போட்டாச்சு, வலது பக்கம் -1.5 -1 ரெண்டும் ஒரே குறிகள். அப்போ ஒத்த குறிகள் வந்தாலும் அதே குறியை போட்டு கூட்டிக்கொள்ள வேண்டும். 1.5 1, அப்போ இவ்வளோச்சு 2.5. தென் இது f ஆஃப் -1.5 மதிப்பு. சரியா? இப்போ அதுலேயே நான்காவது உட்பிரிவு f ஆஃப் 2 + f ஆஃப் -2. f ஆஃப் 2 + f ஆஃப் -2. அப்போ f ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும், f ஆஃப் -2 கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் நம்ம கூட்டணும். அப்போ f ஆஃப் 2 கண்டுபிடிச்சிடலாமா? f ஆஃப் 2 2ங்கிறது எந்த சார்பில் வருது? முதல் சார்பில் வருது. அப்போ அதை நேரடியாக எழுதிக்கலாம், x + 2. அந்த எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு பிரதியிடணும். அப்போ 2 × 2 4. அப்போ f ஆஃப் 2ன்னு எவ்வளவு? 4. f ஆஃப் -2 எந்த கிளை சார்பில் வருது? -2 இங்கே வருது. அப்போ அதுக்கு நேரம் இந்த சார்பு இருக்குது, அப்போ அதையும் எழுதிக்கலாம். என்ன எக்ஸுக்கு பதிலாக -2 என பிரதியிட வேண்டும். அப்போ ஒத்த குறிகள் அதே குறியை போட்டு கூட்டிக்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டையும் கூட்டி கேட்டிருக்காங்க. அப்போ therefore f ஆஃப் 2 + f ஆஃப் -2 ரெண்டையும் கூட்டுங்க. அது ஒரு 4 கூட்டல் -3, 4இல் 3ஐ கழித்தால் 1. அதுதான் என்னது? f ஆஃப் 2 + f ஆஃப் -2. சரியா? எழுதிக்கங்க.